இவன் என்னோட அடி அங்காட்டி, இவனோட அப்பா அங்காட்டி, இவ்வளவு நாள் எங்கடா அன்கட் பண்ணாங்க நான் ஒரு அன்கட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். டே அது அடி அக்கா அவன் தூக்கிட்டான்னு அர்த்தம்டா. டே லவர்ஸ்க்கு முக்கியமான ப்ராப்ளமே இந்த பாய் பேஸ்தி அப்புறம் பிரதர்னு சொல்லிட்டு வரீங்களா, அவங்கள தாண்டா நம்ப முடியாது. சரி ஓகே, ஐ அம் ஜஸ்ட் ஸ்டேயிங் ஹியர், யூ டோன்ட் நீட் டு வரி. நாங்க வந்து செப்பரேட் ரூம்ல தான் தங்குறோம். ஸ்டேயிங் இன் அதர் ரூம் and I used to stay in other room அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமலே நான் ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டேன். அந்த கப்பல் எடிட்ல வந்து அது போட்டோவும் அந்த அன்னைக்கு வந்தால அந்த பையனோட போட்டோ சேர்த்து வச்சு ஒரு எடிட் பண்ணிருக்கேன். Oh, I'm so sorry for laughing. Stay there, then we can take a shower together. அப்படின்னு அது வந்து அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கு. ஆனா இது ஒரு ட்விஸ்ட் வந்து நான் கடைசியில ஒரு எண்ட்ல சொல்றேனே. Oh, what the fuck? Holy shit. No fucking way. What's up ladies and gentlemen, welcome to the brand new episode of காதலா. மறுபடியும் வாங்க. உங்க போன வாரம் வந்து பூனனோட பார்த்தோம். பூனனுக்கு அது வந்து கொஞ்சம் இது எனக்கு என்ன சொல்லுவாங்க ரியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்து. அப்போ ஒன்று பிரேக்காக தான் இருக்கும். என் லைஃப்லே என்ன அப்ரோச் பண்ண ஒரே பொம்பளை அவளை தான். Wait, this happened 1 month? 1 month. ஒரே மாசத்துல இன்னொரு பையன் வந்துட்டானா? அப்ப அது லவ் இல்ல மச்சான். அதுதான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அப்பதான் லவ் இல்லைன்னு என்கிட்டே சொன்னாங்க. நீங்க இந்த எபிசோட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா all you have to do is டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்குங்க. லிங்க்ல கதை சப்மிட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஃபோன் அடிப்போம். ஆனா கதை வந்து கொஞ்சம் சாஸோட இருந்தா செம்மையா இருக்கும். With that being said, வாங்க ஷோ ஆரம்பிக்கலாம். Cue the title cards. இதையாவது நம்புவியா? I love you. ஹலோ நான் ஜீவன் பேசுறேன். காதல வந்து அங்க யாருங்க பேசுறான்? ஓகே, ஹாய் ஹலோ. ஆக்சுவலி என் பேரு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்டா கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா இருக்கு. சோ அதுக்கு சிம்பு எல்லாம் அந்த மாதிரி சேர்க்கலாமா? பேரு ஷையா இருக்கடே. உன்னை யாரும் சிம்புன்னு கூப்பிடாதனால நீ உனக்கே நீ சிம்புன்னு கூப்பிட்டு இருக்கிற. ஆமாண்ணே, எனக்கும் ஆசை தான். சரி சொல்லுங்க சிம்பு, நீங்க வந்து இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. சோ சிம்பு உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இது வந்து பிஃபோர் கோவிட் நடந்தது கதை. என்ன ஆச்சுன்னா எஸ்பிஎம்க்கு அப்புறம் வந்து நான் கேளுக்கு வந்து என்னோட டிப்ளமா கண்டினியூ பண்றதுக்கு நான் வந்து வந்தேன். முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. நான் எப்படின்னா ஸ்கூல் டைம்ல இருந்து ஈவன் தோ நான் மிக்ஸ் ஸ்கூல்ல படிச்சா கூட ஐ நாட் ரியலி மிங்கிள் வித் கேர்ள்ஸ். ஸோ நான் கேர்ள்ஸ் கூட்டலாம் ரொம்ப லைக் க்ளோஸா அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டா வந்து ஐ யூஸ் டு டாக் வித் தெம் ஆல், பட் மோஸ்ட்லி நான் கைஸ் கூட தான் அந்த மாதிரி. அப்படின்னு இல்லைண்ணே. நீ வந்து பொண்ணுகிட்ட வந்து க்ளோஸா பேச மாட்டேன், தூரத்துல இருந்து வச்சு பேசுவேன். இல்ல நான் பொண்ணுகிட்ட பேசுவேன். ஆனா நான் அந்த டைம் வந்து என் கூட சுத்துறவங்க வந்து ஒரு 20-15 பேர் வந்து எல்லாம் குரூப்பா சுத்துவோம். ஸோ அந்த மாதிரி நான் பொண்ணுங்க வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் நான் கேலுக்கு வந்து என்னோட ஸ்டடியை கண்டினியூ பண்ணும் போது கூட எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட் கைஸ் ஃப்ரெண்ட், பட் மோஸ்ட் ஆஃப் தெம் மல்லியலா. ஏன்னா நான் படிச்ச அந்த யூனி வந்து அந்த யூனி இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அன்ரெகனைஸ் ஒரு யூனி மாதிரி தான். ஒன்ன மாதிரி ஆளுங்களா போனா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைஃப் நல்லா தான் போனுச்சு. தென் செகண்ட் டைம் போனதுக்கு அப்புறம் ஜூனியர் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. கேர்ளா காயா? கேர்ள். ஓ, சோ அவங்களுக்கு பேர் இருக்கா? ஓகே, அவங்க பேர் வந்து யாஷினி வச்சுக்கோ. யாஷினி. யாஷினி. ஹாசினி. ஒன் டே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து டிஎம் வந்துச்சு ஃப்ரம் தி யாஷினி. என்னடா எல்லாருக்கும் டிஎம் வருது, எனக்கு மட்டும் டிஎம் வர மாட்டேது. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அதான் எக்ஸ்பெக்டட் தானே. ஆனா வராம இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு இப்ப தோணுது. சரி சொல்லு அவன் பிரச்சனை. அதுக்கப்புறம் டிஎம் வந்தோடனே தென் அட் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு டிஎம் பண்ணாங்க. என்னாச்சுன்னா we started to talk frequently, so like daily அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு then we exchange our numbers. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? வாட்ஸ்அப்ல அதுக்கப்புறம் வந்து டெய்லி செக் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல இருந்து டெலிகிராம் வந்துச்சா? நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. இல்ல டெலிகிராம் போலனே. ஓ, வாட்ஸ்அப்ல நின்னுச்சா? ரொம்ப நல்ல பையனா இருக்கு. என்ன ஆச்சுன்னா at one point வந்து ஓகே I feel like I like her, so அதனால நான் போயிட்டு அவங்க கிட்ட வந்து நான் ப்ரோபோஸ் பண்ணேன். So நான் ப்ரோபோஸ் பண்ணேன். then she also accepted me. Actually wait பண்ணு, எப்படி ப்ரோபோஸ் பண்ணேன்னு சொல்லு. அந்த அளவுக்குலாம் பெருசா ப்ரோபோஸ் பண்ணேன். ஜஸ்ட் வந்து ஒரு எல்ஆர்டி ஸ்டேஷன்ல வந்து அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மள வந்து நான் உனக்கு காதலிக்கல, ஆனா காதலிக்கிறோம் வாய்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் மாதிரி விட்டாங்க.
அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு நான் மறுபடியும் மண்டி வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த மண்டி வந்துட்டு என்ன டயலாக் விட்ட? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தோணல, ஆனா பிடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. பெரிய மாதவன் நினைப்பு அலைப்பாயுது மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கப்பல் ஆயிட்டு ஐ திங்க் ஒரு ஓகே சொல்லிருச்சா? என்னாச்சுன்னா மண்டி நான் போனோன்னே தென் she say like okay she also interested in me then she also like me la. I love you. I know. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க 2 பேரும் வந்து கப்பல் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் 9 months வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. என்னோட பிள்ளை தச்சு மாதிரி மொதல் 9 மாசம் நல்லா இருந்துச்சுக்க, அப்புறம் பிள்ளை வந்து வச்சுக்க தெரியும் வந்து தொலைச்சு போயிருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. அதான் நேசம். அதுதான் எனக்கும் தெரியல. 9 monthsக்கு அப்புறம் தானே என்னது சம்பவம்லாம் ஆரம்பிச்சு. ஸோ லைக் சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். after the 9 months like she losing interest in me, like நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன். சரி நல்லா பாத்துக்கிட்டேன். என்ன பண்ண? நல்ல I take care of her every day. like நல்ல டெய்லி குளிப்பாட்டி விடுயா? நான் அப்பெல்லாம் இல்ல, அது வந்து பேபிக்கு தான் குளிப்பாட்ட முடியும். டேய் உன் லவர் ஒன்னு நீ இப்படி கூட ஹாய் பேபின்னு கூப்பிடுவேன், பேபி குளிப்பாட்டி விட மாட்டேன். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. அது வேற பேபி. ஓ சோ இந்த பேபி நீ குளிப்பாட்டி விட்டதே இல்ல? இல்ல தப்பாயிரும். ஓ என்னாச்சுன்னா எங்க ரிலேஷன்ஷிப் குள்ளார வந்து லைக் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அது மத்த காய் வந்து நார்மலாவே வந்து சாட் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம்ல. சோ லைக் இன்ஸ்டாகிராம் டிஎம்லாம் வந்து அவங்களுக்கு வரும். சோ அப்ப அந்த டைம் வந்து she started to talk with all other guys la. I thought like okay this friend தான் அந்த மாதிரி பேசுறாங்க, ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. தென் அப்புறம் போக போக வந்து எனக்கும் லைக் ஒரு மாதிரி ஒரு ஜெலசி மாதிரி வந்துருச்சு. ஜெலசி வருதா? எனக்கு ஒரு மாதிரி ஜெலஸா இருந்துச்சு. லைக் why நான் இருக்க போது வந்து நீ ஏன் வந்து அது காய் கூட நீ போய் பேசணும் அப்படின்னு. தம்பி அதுக்கு பேர் ஜெலஸ் இல்ல, அதுக்கு பேர் வந்து கோவம். நீ கோவப்பட்டது நியாயமான கோவம். மத்த பையனோட ஏன் பேசிட்டு இருக்கிற? நீ என்கிட்ட பேச வேண்டியத நம்ம ரிலேஷன்ஷிப்பே ஒழுங்கா இருக்க மட்டும் நீ ஏன்டி மத்தவன்ட்ட பேசுற அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமா நான் போய் கேட்டதுல வந்து சோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி வந்து அவங்க ரொம்ப பயங்கரமா கோவப்பட்டாங்க. ஓ நீ என்ன சந்தேகப்படுற, நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, நீ ஏன் வந்து என்ன தேவையில்லாம சந்தேகப்படுற அப்படி இப்படின்னு வந்து தேடிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சரவணனது தெரியுமா? அன்னியன் படத்துல இருந்து ரெமோ வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு என்னை சந்தேகப்படுறாரு நந்தினி. fucking gaslight you like crazy. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்ட்லி சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு பாய் ஃப்ரெண்டா இருந்தோம், ஸ்டில் வந்து அது மத்தவங்க கூட எல்லாம் போய் பேசுவோம். நான் போய் கேட்க போது வந்து இவன் யாரு அப்படின்னு கேட்க போது வந்து ஓ இவன் என்னோட அடி அங்காட்டு, இவனோட அப்பா அங்காட்டு. இவ்வளவு நாள் எங்கடா அன்கட் பண்ணாங்க? நான் ஒரு அன்கட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். டே அது அடி அக்கா இல்ல, அவன் தூக்கிட்டான்னு அர்த்தம்டா. லவர்ஸ்க்கு முக்கியமான ப்ராப்ளமே இந்த பாய் பேஸ்தி அப்புறம் பிரதர்னு சொல்லிட்டு வராங்களே அவங்கள தாண்டா நம்ப முடியாது. இல்ல நானும் அவங்களும் பிரதர் மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். பிரதர் ஆணி கடற்கரை இடத்துல பிரதர் பண்றாளியா பண்ணிட்டு இருக்கிற. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணா, நாங்களே காப்பாத்தியோம். போ போ அங்கட் சொல்லும், அவங்க அங்கட் சொல்லும், இன்னொருத்தன் வந்து ஏட்டான்னு சொல்லும், சேட்டான்னு சொல்லும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திங்ஸ் வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கோவிட்னு ஒண்ணு வந்துச்சு. லாக்டவுன் சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஹோம் டவுனுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் அதுகிட்ட பேசுற அந்த டைம்ல வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவங்க வந்து நான் மெசேஜ் அனுப்பினாலும் பார்க்க மாட்டாங்க. பட் வந்து ஆன்லைன்லயும் இருப்பாங்க, ஆன்லைன்லயும் இருக்கும். ஆனா வந்து அனுப்புற மெசேஜ்லாம் அது பார்க்காது. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? அவங்க வந்து ஹோம் டவுன் போயிட்டாங்க? இல்ல ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் இங்க தான், ஸ்லாங்கோ தான். ஓ சோ அவங்க ஹோம் டவுன்லயே இருக்காங்களா? ஐம் a person that நான் முன்ன வந்து ஃபோன்லாம் எடுத்து செக் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். So you trusted her la? யா நீ அப்படியே என் பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தினிடா இந்த ஏட்டா சேட்டா தான்டா ஏத்தி விடுறாங்க. ஆமா என்ன ஓமா நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து இது பாயிண்ட் என்னாச்சுன்னா செகண்ட் லாக்டவுன் தானே லைக் they allow people to travel from state to state மாதிரி திறந்தாங்களே. போது நான் ஒரு நாளைக்கு வந்து என் வீட்டுல இருந்தேன். வீட்டுல இருக்கும்போது சடன்லி வந்து எங்கிட்ட கால் பண்ணிட்டு ஓகே நான் உன்னை மீட் பண்ண வரேன், ஐம் கமிங் டு மீட் யூ நவ், நான் வந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி சொன்னிச்சு. நானும் வந்து ஷாக் ஆயிட்டேன். நீ எப்படி வர? பிகாஸ் அதுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் ஒண்ணுமே இல்ல, காரும் இல்ல ஒண்ணுமே இல்ல. சடன்லி இல்ல நான் வரேன், ஐம் கமிங் பை கா அப்படின்னு. நான் கேட்டேன் யாரு காடி எப்படி வர அப்படின்னு. நான் சொன்னிச்சு இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பின்னங்களே வந்திருக்கான். இல்லன்னா மெயின் ஹைலைட்னா அந்த அட்டி அங்க கட்டி ஏட்டா சேட்டாலாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அந்த கதைலாம். இந்த பேட்டா யாருன்னு தெரியல, இவன் புது ஆளு. சாம்பார் அப்ப எனக்கு So the moment நான் அதுக்கிட்ட கேட்டேன் who is this guy, who is name, அது ஏதோ ஒரு பேரு இருந்துச்சு. அவர் பேரு வந்து சங்கர், டைரக்டர் சங்கர் வந்துட்டாரு. அவர் தான் கேம் சேஞ்சர்.
அதுக்கப்புறம் வந்து சொன்னிச்சு ஓகே இஸ் மை ஃப்ரெண்ட். இந்த மூமெண்ட் வந்து நான் கேட்டேன், உன் ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு தெரியும், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சடன்லி இந்த பர்சனை கூட்டிட்டு வந்துட்டு அதுவும் ஷீ சேயிங் லைக் ஷீ இஸ் கமிங் டு மை ஹவுஸ். ஸோ என் வீட்டுக்கு வந்தோன்னே ஆஃப்கோர்ஸ் என் பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ஹூ இஸ் த காய் அப்படின்னு. என் கசின், என் மாமா பையன் அப்படின்னு சொல்லி. அது உண்மையாக சொன்னிச்சு, அவன் மாமா பையன். நான் சொன்னிச்சேன் உனக்கு அவ்வளவு தூரம் வரான் பாசமா பேசணும்னா நானும் ஓகே சரி. நான் வீட்டுக்கு வந்தாங்க, எங்க அம்மா எல்லாம் வந்து லைக் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்க போது நான் லாஸ்ட் டைம் அந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க போது வந்து மை மாம் டசன்ட் லைக் இட். ஸோ எங்க அம்மா அதுக்குள்ள பேசிக்கிட்டு நார்மல் இது பண்ணிட்டு தென் சரி ஓகே சரி நான் கிளம்புறேன், ஏன்னா லேட் ஆயிடுச்சு, லேட்டா கிளம்புனாக்கா ஸோ அப்புறம் வீட்டுக்கு போய் சேர முடியாது அப்படின்னு. நான் வந்து ஓகே சரி பார்த்து வீட்டுக்கு தானே போறேன் அப்படின்னு நான் வந்து 2-3 வாட்டி கேட்டேன். ஆமா வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்னிச்சு. யார் வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லை. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. அந்த டைம் வந்து ஆல்ரெடி ஸ்லாங்குக்கு வந்துருச்சு. இப்ப அது சுபாங்ல இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அது வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னிச்சு நான் சுபாங்க இருக்க வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ நானும் வந்து சொன்னேன் ஓகே வந்துட்டேன், ஓகே சரி பரவாயில்ல நீ துருசா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ பெட்டர் வை நாட் ஐ ஜஸ்ட் புக் ஹோட்டல்லே அண்ட் ஸ்டே அப்படின்னு. அது லைக் நீ என்ன சொல்ற என்ன புரியல, நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, அது கொஞ்ச தூரம் நீ போயிட்டு அவன் வீட்டுல விட்டுட்டு போனா அப்படி சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு செம்ம சண்டை போட்டுச்சு. அது தைரியமா நான் ஹோட்டல் புக் பண்ணிக்கிறேன். யாரோட சூ என்னடா இவ்வளவு ஓப்பனா இருக்கு உங்களே. ரொம்ப முக்கியம் போயா முதல்ல. அந்த மாதிரி சொன்னோன்னே நான் வந்து சொன்னேன் இல்ல நீ துருசா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு. இல்ல ஐ ஃபீல் லைக் என் வீடு ஒன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ தட் காய் ஆல்சோ ஃபீல் லைக் வெரி டயர்ட். ஸோ ரொம்ப டயர்டா இருக்கு, ஸ்டே பண்ணுவோம். நானும் இங்க ஹோட்டல் தான் இருக்கு, இந்த ஹோட்டல் தான் ஓயோ ஹோட்டல் இங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா. ஏன் சிரிக்கிறீங்க? நானும் உங்க தங்குறேன் அப்படி சொல்லிட்டு I started to fight with her. So what she did is அது just phone வச்சுட்டு she say okay I'm just staying here, you don't need to worry. நாங்க வந்து செப்பரேட் ரூம்ல தான் தங்குறோம், staying in another room and I used to stay in another room அப்படின்னு சொல்லிச்சு. நானும் Don't lie. ச்சே சாரி பாய். ஸோ அப்போ அந்த டைம் வந்து நான் ரொம்ப சண்டை போட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நைட்டு வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன ஏன் பிளாக் பண்ணிருச்சு? அதானே என்ன பிளாக் பண்ணிருச்சு ஃபார் த ஒன் நைட். Meanwhile, தொட்டு பாரு குத்தமில்லை. So wait, so she blocked you for that night lah? Yeah, she blocked me for the night and she say நீ ரொம்ப சந்தேகப்படுற, I couldn't talk with you anymore அப்படின்னு சொல்லிட்டு just leave me, I text you tomorrow அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. ஆமா வண்டி ஓட்டுறானா நக்கல்யா அவனுக்கு. Then the next day வந்து திருப்பி என்கிட்ட அன்பிளாக் பண்ணி பேசிட்டு இருந்துச்சு. அசிங்கமல்ல அவனுக்கு. I feel like எனக்கு வந்து something is happened. What she do is like trying to comfort me. But was she overly lovey-dovey? ஓகே ரொம்ப பாசமா இருக்காரா? எனக்கு ராத்திரி பாசம் மலர் இருந்து ஊத்திருக்காங்க, மலர்ல நல்லா பாசமா ஊத்திருக்காங்க. அதனால ரொம்ப பாசம் கொடுத்துட்டேன், அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கறது சொல்லிட்டு உனக்கு நிறைய பாசமா கொடுத்துருப்பாங்க. இல்ல நான் வந்து போயிட்டு நான் வந்து போனோன்னு தூங்கிட்டேன். அதுக்கு முன்னுக்கு வந்து அவன் வந்து அந்த காய் வந்து அவனோட எக்ஸுக்கு அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் ஹிம். ஸோ நானும் அவன்கிட்ட வந்து ஆறுதல பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் போய் தூங்கிட்டேன். அப்படி வந்து போல பேசிட்டு இருந்துச்சு. வாட் ஷி சே லைக் அந்த ஹோட்டல்ல வந்து ஷி புக் சிங்கிள் ரூம் 2 people. இது வந்து ஒரு சிங்கிள் ரூம், அவனும் வந்து இன்னொரு சிங்கிள் ரூம்ல தங்கினா அப்படின்னு. என்னால வந்து பிலீஃபே பண்ண முடியல. ஹவு கம் அவுக்காமா அவங்க இருந்தாங்க, அவங்க புக் பண்ணாங்க, அவங்க படுத்தாங்க. ஆமா எனக்கு அதான் ஹவு கம் he didn't come அப்படின்னு இருந்துச்சு. அடங்கம்மால ஒரு 2-3 days அப்புறம் வந்து ஓகே ஆயிட்டாங்க என்கிட்ட. வாட் ஹேப்பன் இஸ் என் பர்த்டே மந்த் அண்ட் ஹர் பர்த்டே மந்த் இஸ் ஆன் த சேம் மந்த். ஸோ ஓகே சரி அது பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது bring her to டைம்ஸ் ஸ்கொயர் போயிட்டு சரி சொன்னிச்சு ஓகே நான் வந்து பெடிக்யூர்லாம் செய்ய போறேன் அப்படின்னு. ஸோ பிஃபோர் she go and do the pedicure டாபாக் பண்ணோன்னே செல்ஃபி எடுத்தோம்ல, took selfie with me. நானும் வந்து அது போன்ல வந்து ஓகே பார்த்துருந்தேன், ஓ நல்லா இருக்கு போட்டோ அப்படின்னு. இந்த நெக்ஸ்ட் போட்டோ நான் ஸ்வைப் பண்ண போத she do like one TikTok couple edit, you know. அந்த couple editல வந்து அது போட்டோவும் அந்த அன்னைக்கு வந்தால அந்த பையனோட போட்டோ சேர்த்து வச்சு ஒரு எடிட் பண்ணிருக்கேன். Oh, I'm so sorry for laughing. It's a true love, you know. I mean அந்த நேரத்துல உனக்கு எப்படி ஃபீல் ஆயிருச்சு? எனக்கு what the fuck என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்ட கேட்டேன். ஏன் இது வந்து ஆக்சுவலி வந்து அப்ப அந்த டைம் வந்து டிக்டாக்ல வந்து அந்த எடிட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. லைக் கப்பல்ஸ்லாம் அதுதான் எடிட் பண்ணி போடுவாங்க. கனிமா ஐம் யுவர் பாய் ஃப்ரெண்ட் பட் ஏன் இவன் கூட வந்து இந்த ட்ரெண்ட் இது செஞ்சிருக்கு அப்படின்னு அது எனக்கு விட்ட ஒரு ரீசனு இல்ல. பிகாஸ் நீ இதை பாரு, இதுல வந்து நான் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ உனக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டோ எனக்கு இல்ல. ஸோ அந்த பையனுக்கு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டோ இருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் இட்ஸ் மேட்சிங் இல்லை தான் நான் சும்மா ட்ரை பண்றதுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு. ஓலா 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 ஓலம்
இதை நம்பினியா நீ? நான் நம்பல. நான் வந்துட்டு how come like எனக்கு apparently நான் How come? டேய் நீ அதிலே விட்டு how come அவன் தான் கம் பண்ணிட்டு போயிட்டான். நீ ஆண்டா இன்னும் how come கேட்டு இருக்கிற. டேய் சோ அது வந்து அந்த சண்டே கம் டவுன் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி பாசமா பேசிட்டு ஓகே சரி வா பெடிக்க போவோம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போனுச்சு. நானும் ஓகே வேற வழி இல்ல அது போன் எடுத்து பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். நானும் வந்து வாட்ஸ்அப் பண்ணேன். வாட்ஸ்அப் விட்டுட்டு then I checked the chat for the guy then only I started to know அது வந்து அந்த பையனை கூட்டிட்டு என் ஹோம் டவுன்ல பார்க்க வந்துச்சுல. at the time வந்து both of them are couple. Oh what the fuck, holy shit, no fucking way. she couple with me for almost like 1 yearக்கு மேல போயிருச்சு. ஆனா அந்த மொமெண்ட்ல வந்து அவங்க கூட வந்து அப்பதான் புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிருக்கு without breaking up with me. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. But does the guy know? அந்த guy வந்து at first வந்து அவனுக்கு தெரியாது நான் வந்து அதோட பாய் ஃப்ரெண்ட். ஆனா இது ஒரு ட்விஸ்ட் வந்து நான் கடைசில ஒரு எண்ட்ல சொல்றேனே. ட்விஸ்ட் இருக்கா? டேய் நில்லு hold up. நில்லு இங்க பாரு. ஓகே இதுல நீ முட்டாளா அவன் முட்டாளான்னு தெரியல. டேய் what the fuck how this girl managed to do one of the good thing is அது என் வீட்டுக்கு வரப்போது வந்து nobody mentioned that we are in a relationship. Oh fuck, she was in a relationship with that guy while meeting your mom. Yeah, she was like, can you imagine? அது வந்து ரெண்டு பையனோட இருக்கு. how the fuck did she manage this way? கொஞ்சம் கூட பயமே இல்ல. கொஞ்சம் கிளீனா வேற மேனேஜ் பண்ணிட்டு ஹோட்டலுக்குள்ள பூச்ச மாமியார் பார்த்துட்டு மருமக வந்து இன்னொரு பையனோட ஹோட்டல் போயிருக்கு வேறு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நான் ஒவ்வொரு வாட்டி அதுக்கு சண்டை போட போது வந்து லைக் ஒரு மாதிரி இமோஷனா பேசிட்டு ஆஃப் ஆகிரும். ஸோ இந்த வாட்டி வந்து நான் வந்து இல்ல முடியாது நீ இந்த மாதிரி டூ மச் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட பிரேக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ கூட வந்து அது ஒரு மாதிரி பாசமா வந்து ஐ ஸ்வேர் நான் வந்து இது தெரியாம தான் பண்ணிட்டேன் அது அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் பேசிட்டு எனக்கு வந்து ப்ளீஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது கெஞ்சினோடனே எனக்கு இது வந்து மை ஃபர்ஸ்ட் லவ் நல்ல. ஸோ எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. ஓகே மேபி ஐ ஷுட் கிவ் செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செகண்ட் சான்ஸ் கொடுத்தேன். டேய் லூசு பேல இன்னொருத்தர் படுத்து அவனோட ரிலேஷன்ஷிப் இருக்கு உனக்கு ப்ரூஃப்ல இருந்து நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். I don't know what to say. The girl is fucking smart. I want to say the girl is damn smart. நான் குறி வச்சா எதை விழுண்டா 3 months அப்புறம் வந்து ஐ ஃபீல் லைக் திருப்பி மறுபடியும் என்னமோ ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஐ ஷுடன்ட் கெட் பேக் வித் ஹர். ஏன்னா தி மொமெண்ட் நான் அந்த திருப்பி அது கூட செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் பழைய மாதிரி இல்ல நான் ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எவ்ரி டைம் வந்து நான் போன் எல்லாத்தையும் நான் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலி இஸ் ஃபேர். ஏன்னா நீ அந்த இடத்துல ட்ரஸ்ட் ப்ரோக்கன் ஆச்சு. ஸோ எனக்கே தெரியாமலே நான் ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டேன். அதோட போன்லாம் செக் பண்ணிட்டு லைக் அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பேன். அட் ஒன் மூமெண்ட் வந்து நான் திருப்பி வந்தேன் இதே மாதிரி தான். எனக்கு சந்தேகத்துல வந்து நான் போன் எடுத்து செக் பண்ணேன். போன் எடுத்து செக் பண்ணோன்னே அது அதோட அடையாள கார்டு வந்து சேட் பண்ணிட்டு இருக்கு. அடையாள கார்டு சொல்றான் ஐ எம் கோயிங் டு பிடி பிகாஸ் மை பிரதர் ஹஸ் an event there so I'm going there you want to follow me அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்துட்டு யா கேன் அப்படின்னு ஓகே why not we just stay there then we can take a shower together அப்படின்னு அது வந்து அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? Oh, டேய் I am so sorry for laughing but fuck bro. அவன் அடே அங்கான்னு சொல்றான். அவனால தூக்கிடு என்னமா தம்பியோட நான் குளிக்கிற போல இருக்கு. சின்ன வயசுல குளிச்ச சரி ஆனா இன்னுமா குளிச்சிட்டு இருக்க? அந்த மூமெண்ட் ஹைலைட் என்னன்னா நான் அவன் மெசேஜ் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நோட்டிபிகேஷன் மெசேஜ் போடுது சங்கர் என்ன அனுப்புறாரு? அவரு மறுபடியும் என்னமோ அனுப்பிட்டு இருந்தாரு. இந்தியன் 2 திருப்பி ரீமேக் பண்ணலாமா? எப்ப பார்த்தாலும் அதுல அடிச்சு விளையாடுற நீ. அது என்ன விளையாட்டு பொருளான உனக்கு இல்ல. எனக்கு இருக்கிற கடுப்புல வந்து நான் டக்குன்னு அவனுக்கு கால் பண்ணிட்டேன். அவரு போன் அடிச்சுட்டு சொல்லு பேபி மயிரி உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா பூந்துக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கேன். அவரு வந்து நான் மட்டும் போத ஊரே பூந்துட்டு இருக்கேன். அவரு வந்துட்டு ஹலோ ப்ரோ லைன் கிடைக்கல ப்ரோ நான் தைலாண்ட்ல இருக்கேன் ப்ரோ. அவனெல்லாம் சமாளிச்சா நான் தைலாண்ட்ல இருக்கேன் ப்ரோன்னு சொல்றான். நீ தாய்லாந்துல இருந்த ஏன்டா லோக்கல்ல போன் அடிக்கிற? வாட்ஸ்அப்ல போன் அடிக்க வேண்டியதானே? அவங்க கூட சண்டை போட்டுருக்க போதே இது வந்துச்சு வாஷ்ரூம்ல இருந்து வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு ஒரு பிளர் ஆயிடுச்சு. நான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. நான் விட்டுட்டு ஏசிக்கிட்டு இருக்கேன். அவன் விட்டு ஏறிக்கிட்டு டக்குன்னு என்ன போன் பிடிக்கிட்டு வாட்ஸ் ப்ராப்ளம் வித் யூ நீ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்? நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் அவங்ககிட்ட கடுப்பாயிட்டு பேசிட்டு இருக்க போது இது டக்குன்னு என்ன பண்ணிச்சு அந்த த்ரீடிங்கோட அந்த சின்ன கத்தி இருக்கும் தெரியுமானே அந்த ஐப்ரோ எல்லாம் த்ரெட் பண்ணுவாங்களே. சோ அந்த கத்தி எடுத்துட்டு அது ரீஸ்ல வச்சுட்டு நீ போன் கொடுக்கலன்னா நான் வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி
பண்ணிட்டு இருக்கியே. So she's blackmailing me like that. எனக்கு My வந்து God, this girl, what the fuck is wrong with this girl? நான் விட்டுருவேன். You are out of your mind. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? You such a cheap அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. யாரு இதில் நீ சீப்பா? நீ ஆமா, சீப்பா? எனக்கு வந்து நீ சீப்பா நடக்கிறனால தான் நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சீப்பா சொல்றியா அப்படின்னு சொல்லி எனக்கு to the point வந்து எனக்கு சொன்னா நீ என்ன மயிறு விட்டுருன்னு சொல்லிட்டு நான் அது கத்தி எடுத்துட்டு நான் என் கையை வெட்டிட்டேன். அட டேய் எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு Hey, what the fuck is going on here? Okay, what was your thought process in cutting yourself? மை தாட் ப்ராசஸ் எனக்கு அப்போ அந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் சேர்த்து ஒரு மாதிரி என் மைண்ட் செட்டில் வந்து நான் உனக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்தோம், நான் நல்லா பார்த்துக்கிட்டோம், நீ வந்து ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தென் இந்த மூமெண்ட் வந்து எனக்கு என்னன்னா நான் உங்ககிட்ட பேச போது வந்து நீ ரொம்ப டிஃபென்சிவாக இருந்துட்டு என்ன ஒரு விக்டிமா ப்ளேம் பண்ற. ஐ மீன் நீ ஒரு விக்டிமா காட்டிட்டு என்ன ப்ளேம் பண்ற. She victimized herself lah. தென் வாட் ஷி சே லைக் நான் சீட் பண்ற ரீசன் வந்து ஒன்னால தான். ஏன்னா நீ வந்து லைக் எப்படி சொல்றது லைக் ஆல்மோஸ்ட் லைக் எப்படின்னா யூ ஆர் டூ குட், அதனால தான் உன்னை சீட் பண்றேன் அந்த மாதிரி. லைக் எனக்கு அந்த லாஜிக் புரியல. Fuck is wrong with this girl, bro? Guys, just want to say, as much as this comedy, அந்த மாதிரி செய்யாதீங்க. It's the most stupidest thing to do. Don't ever cut yourself and don't ever, oh my God, I think we need to put a disclaimer before this video. But don't ever fucking do that. That's the stupidest shit to do. பட் ஐ ஃபீல் பேட்ல ஏன்னா வந்து அவ்வளோ ரத்தம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் அதுக்கப்புறத்துலேருந்து வந்து நான் வந்து பிளட் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யார் சாமி இவன்? தட் வந்து எனக்கு அந்த என் தாட்ஸ் என்னன்னா லைக் ஐ வேஸ்டட் எவ்ரிதிங். பிளட்டும் வந்து அது ரொம்ப போயிடுச்சு. அந்த பிளட் வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஃப்டர் தட் வந்து நான் போய் பிளட் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். தம்பி சிம்பு, நீ ரொம்ப நல்லவளா இருக்கு. இதெல்லாம் பெருமையா? As much as you do all that, the girl, as much as you say you loved her, I think she didn't respect you. ஸோ உன்னை ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ண ரெஸ்பெக்ட் பண்ணலான்னா நீ அப்போவே நீ வெளியாயிரு. லைக் உன்னை ஏமாத்துறாங்க அந்த மாதிரி தான் நீ வெளியாயிரு. பிகாஸ் வெளியாகிறது வந்து ஒன்னே நீ வந்து உனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். உனக்கு நீ கொடுக்காம இருந்தா ரத்தம் வரைக்கும் போயிடுச்சு பார்த்தியா? அப்ப புரியல, இப்ப புரியுது. தென் ஆஃப்டர் நான் அதுக்கு பிரேக்அப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் டிக்டாக்ல பூந்துட்டு ஐ ஸ்டார்ட் டு சர்ச் தட் கைலா. நான் சர்ச் பண்ண போது தென் ஐ கெட் டு நோ அந்த பையன் வந்து அவனுக்கு ஒரு கேர்ள் இருக்கு. அவன் அந்த கேர்ள் வந்து 2 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா சொல்றீங்க? இந்த மாதிரி காதல்லாம் இருக்கா? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அவன் அந்த பொண்ணு 2 வருஷமா டேட் பண்ணிட்டு என் எக்ஸ் கூட வந்து எத்தனை மந்த்ஸ் கப்பல் பண்ணிட்டு பிரேக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவனோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து 2 years anniversary வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கான். What the fuck? டேய் இதில் நீ தாண்டா பாவம். ஆமா, நான் ஒரு சைடு பாவம் இருந்தாலும் ஐ ஃபீல் பேட் ஃபார் அந்த இன்னொரு கேர்ள் பிகாஸ் அந்த கேர்ளுக்கும் தெரியாது the guy is cheating her. வியூவர்ஸே இவன் சிம்பு பாத்தீங்கன்னா அந்த சிம்பு இந்த சிம்பு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அவர் எவ்வளோ நல்லவர். டே இருந்தாலும் நீ வந்து as much as his jokes and everything, I hope you're in a better place now. Yeah, now I'm okay. Yeah. Okay, thank you so much for sharing your story, dude. Okay, thank you. என்னங்க கதை இது? அவன் வந்து என்னென்ன காதல் கண்டு என்னென்ன பண்றான். But I just want to say like as much as we were laughing at what he was saying, when it like going to cut yourself, I think is one of the most insane thing to do, especially for someone that you love. If they have to physically hurt themselves to make you fall in love with you, they are gaslighting you. அவன் அவ்வளோ அப்படி பேசி எடுக்கிறான். இந்த மாதிரி கதை யாருக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை. Wow, it's like I'm really sorry Simbu for what happened to you, and I hope that you become a better person, and I hope you find love that is good for you. Okay, உங்களுக்கு இந்த மாதிரி காதல் கதை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லிங்க்ல போயிட்டு உங்க காதல் கதை சப்மிட் பண்ணுங்க. எங்க ப்ரொடியூசர் உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க சிம்பு மாதிரி கதை கூட வேணாங்க, சாதாரண கதை இருந்த பரவ எபிசோட்ல எல்லாமே இப்படி இருக்கு, கொஞ்சம் நல்ல கதையை சொல்லுங்க. ஸோ அது வரைக்கும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். My name is Jivar and this is காதலா. Ciao.